ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் எங்கே போக போகிறோம்னா அது எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்குது ஜிஆர்எஸ் போல. அமௌண்ட் எவ்வளோ கட்டணும், கோயம்புத்தூரோட மைசூர் ஜிஆர் சூப்பரா இருக்கு. மைசூர் வந்தா இங்க வந்து பார்க்காதீங்க, போகாதீங்க. உங்களுக்கு ஒரு காட்டுறேன். நீங்கள் போய் வாங்க, இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்னா நாங்கள் வந்து இப்போ பார்க் பண்ண ஃபீஸ் வந்து ஒருத்தருக்கு 1300. அது ஒன்று ஹாய் சொல்லு. ஃபஸ்ட்டெல்லாம் கம்மியாக தான் அதிகமாக. ஆனாலும் இப்போ ஃபேமிலியோட போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். இதை உள்ளே போனப்போ இந்த மாதிரி ஐ லவ் ஜிஆர்எஸ்ன்னு இருக்குது. அதில் போய் என் தங்கச்சி ஃபோட்டோ எடுக்குன்னு சொன்னாங்க. அதனால் சரி ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்க போயிட்டோம். அங்கே பாருங்கள், ஃபோட்டோ எடுத்து தம்பி ஓடிட்டு இருக்கான். ஜிஆர்எஸ் ஆட்டோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு செல்ஃபியில் எடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே போனேன். உங்கள்கிட்ட ஏதாச்சும் என்ன சொல்கிறது, ரயான் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும்ல, பனியன் கிளாத் மாதிரி அந்த மாதிரி ஐட்டம் ட்ரெஸ் இருந்தால் போட்டுட்டு போவாங்க. இல்லைன்னா அதுக்கும் ட்ரெஸ்ஸுக்கு கூட காசு கேட்பாங்க. 300 பேர் 300, சாதாப்பட 250. நீங்கள் அது மாதிரி எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுக்கு அந்த அமௌண்ட் சேவ் ஆயிடும். நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ ட்ரெஸ்ஸிங் பரத போயிட்டுருக்கோம். அங்கே வந்து லாக்கருக்கு 100 ருபீஸ் லாக்கர் வந்து கொடுத்துருக்கோம். நல்லா தெரிஞ்சிட்டு இருக்குது. ஹாய் டச் போட்டாங்க, அதனால தெரிஞ்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் செம்மையாக சிரிச்சுட்டு செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். இது வந்து உள்ள 3D கேம் மாதிரி கண்ணில் வச்சு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கேம் வந்து சுற்றுறதுல உட்காந்துட்டு இருக்கோம். அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். செம்மையாக இருக்குது. நான் வேண்டாம் என் தங்கச்சி போனப்பன்னு கூப்பிட்டுட்டா. நெக்ஸ்ட் வந்து அப்படியே சாப்பிட வந்து பசி ஆயிடுச்சு. பீஸா, பார்த்தாவே செம்மையாக இருக்குது. பீஸா சாப்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டு தம்பி வந்து ட்ரெயினில் விளையாடுறான்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவனை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்கள். குட்டி தம்பி அவங்க கூட உட்காந்து ட்ரெயின் பயப்படவே இல்லை, எதுலேயுமே பயப்பட மாட்டேன். செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்தான். சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் என்ஜாய் பண்ணோம் அவனோட சேர்ந்துட்டு. அவன் வந்து குட்டி தம்பியாக இருந்தாலும் பட் அவனுக்கு கொஞ்சம் அந்த பயம் மேலே எது மேலே செம்மையாக பண்ணான். சூப்பராக பண்ணிட்டு இருந்தான் பாருங்கள். இது வந்து ட்ரெயின். நாங்கள் எவ்வளோ டைம் போனாலும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு காசு கேட்க மாட்டாங்க. இந்த எக்ஸாமினேஷன் அந்த மாதிரிலாம் போனால் ஒரு கேமுக்கு 100 ருபீஸ். அப்படியே 10 கேம் ஆனால் எவ்வளோ ஆகும். இங்கே வந்து பாருங்கள், தம்பி எல்லோரும் க்யூட்டாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அங்கே வந்து சாங் போட்டுட்ருவாங்க, நாங்கள் வந்து டான்ஸ் ஆடணும். ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது இது பயங்கரமாக குளிர்ச்சி. அதுக்கப்புறமேட்டு செம்மையாக இருந்தது. ஃபஸ்ட்டு குளிர்ச்சி. நாங்கள் பாருங்கள், நானும் என் தங்கச்சி டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், சாங் போட்டுட்டாங்க. நாங்கள் டான்ஸ் ஆடிட்டுருக்கோம் 2 பேருமே. அங்கே பாருங்கள், ரோஹித், அவன் பேர் ரோஹித், அவனும் ஆடிட்டுருக்கான் செம்மையாக. நாங்களும் செம்மையாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு செம்மையாக இருந்தது. அதனால் வீடியோ எடுத்து உங்களுக்கு சரி போடலாம், உங்களுக்கு நீங்கள் போய் பார்ப்பீங்க. இந்த ஒரு கேம் சாங் போட்டுருவாங்க. நாங்கள் ஜாலியாக தண்ணியில் டான்ஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு நிறைய வாட்டர் கேமு, அதுக்கப்புறமேட்டு ட்ரை கேம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ட்ரை கேம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வாட்டர் கேமுக்கு போங்க. ஏன்னா வாட்டர் கேமுக்கு ஈரமாக இருந்தால் போனால் கரண்ட் எல்லாம் விளையாடிப்பாங்கள்ல, அதெல்லாம் கரண்ட் அடிக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து இப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கேமுக்கு போகணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன கேமு பார்க்கலாம். இது டான்ஸ் தான், டான்ஸ் வீடியோ தான் எங்கள் அம்மா அதிகமாக எடுத்து வச்சுருக்காங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நீங்களும் மைசூர் வந்தால் இந்த மாதிரிலாம் இருக்குது போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனால் நான் வந்து இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு ஃபுல் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். நான் தம்பி தான் அவங்களோட போய் டான்ஸ் அங்கே வந்திருந்தாங்க 4-5 பேர் பாய்ஸ். அவங்களோட ஃபுல்லு டான்ஸு ஃபுல் ஜாலி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் என்ஜாய் பண்ணோம், அவனும் என்ஜாய் பண்ணோம். ஆனால் இது வந்து எல்லா கேமுக்கும் ஒருத்தர் அங்கே வச்சுருப்பாங்க. நாங்கள் தனியாக போய் ஆட முடியாது, சொல்லி தருவாங்க. இப்படி ஆடுங்க, இப்படி ஆடுங்க, நல்லா அடிப்படாது. தெரியாமல் நாங்கள் போயிட்டோமோ அடிபட்டுருவோம்ல, அதனால் அவன் எல்லாத்துக்கும் ஒரு கேமுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க. எல்லாமே சொல்லி தராங்க. அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கை தட்டணும் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறமேட்டு அதில் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரியெல்லாம் பண்ணி செட்டிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் இது சொல்கிறேன். இப்போ ஒரு கேமுக்கு 100 ரூபா இருந்தாலுமே 10 கேம் ஆனால் 1000 ரூபா. இதில் 10 கேம் விட அதிகமாக கேம் இருக்குது. எல்லா கேமும் எவ்வளோ டைம் வேணும் கூட ஆடலாம். அங்கெல்லாம் போனால் ஒரு டைம் போனாவே அவ்வளோ ரொம்ப காசு கேட்பாங்க. இங்கே எவ்வளோ டைம் ஆடினாலும் ரொம்ப காசெல்லாம் கம்மி தான். சூப்பராக இருந்தது. ஒரே வீடியோ பார்த்தேன்னு போர் அடிக்கிறதுன்னு சொல்லாதீங்க. நான் வந்து எடிட் பண்ணும்போது இந்த வீடியோ போட்டுட்டேன், சாரி. நெக்ஸ்ட் டைம் வந்து கிளியராக வீடியோ போடுறேன். சரி, இந்த கிளிப்பிங்கில் இருந்து வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பாருங்கள், இதை வந்து இன்னொரு கேமுக்கு போகணும். இன்னமும் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க, என்னென்னு தெரியல. எங்கே போயிட்டுருக்கோம் பார்க்கலாம், எங்கே போகிறோன்னு.
எங்கே போயிட்டுருக்கோம் அங்கே ஒரு நான் தான் இந்த வீடியோ எடுத்தேன். அங்கே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மேலேருந்து கீழே விழுவாங்கல்ல, அந்த இது மாதிரி கொடுப்பாங்க போட்டு மாதிரி 2 பேர்ஸ் உட்காந்துட்டு போட்டில் மேலேருந்து வந்தால் கீழே வந்து தண்ணியில் வந்து விழுவுற மாதிரி அந்த கேமுக்கு போகணும். அந்த கேம் அதெல்லாம் செமையாக த்ரில்லிங்காக இருந்தது. சுற்றி 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 போகவும் செமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். செமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். லாங்காக வீடியோ எடுக்க முடியல, ஃபோன் கையில் வைக்க முடியாதுங்க, அதனால இது ஷார்ட்ஸாக வந்துருச்சு. லாங்காக நெக்ஸ்ட் டைம் போடும்போது லாங்காக போட்டு பண்ணுறேன். பாருங்கள் எப்படி பலூன் இந்த மாதிரி பலூனில் உட்காந்துட்டு போகணும். தங்கச்சி ஏறி உட்காந்துட்டாங்க, நான் அதனால அவங்க வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் குழந்தனாரு, அதுக்கப்புறமேட்டு எங்கள் அம்மா தம்பி எல்லாம் உட்காந்துட்டு ஜாலியாக போகணும். இது பாருங்கள் என் தங்கச்சி ஏறி எடுத்துருக்கேன், நானும் எங்கள் அம்மாவும் போகிறோம். அப்படியே சுற்றி சுற்றி கீழே போகுது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி போகலான்னு. இப்படி உட்காந்துட்டு எங்கள் அம்மா உட்காந்தாக்க ஃபஸ்ட்டு எனக்கு பயமாக இந்த அம்மா நீ உட்காருங்க அப்புறமேட்டு நான் உட்காந்துக்கிறேன்னு சொன்னேன். சரி எங்கள் அம்மா உட்காந்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் இல்லையா, பயம் போய் விழுந்துமா என்ன அடி ஆயிருமான்னு ஒரு யாரைக்கான எனக்கு பயங்கரமாக பயம் இருக்குது. அவன் இருக்கிறது இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீட்டாக நாங்கள் டைட்டாக பிடிச்சிக்கணும், அதுதான் மெயின். பாருங்கள் அப்படியே நானும் உட்காந்துட்டேன். ஐயோ விட்டுட்டாங்க உட்காந்ததுமே. அங்கே பாருங்க ஒரு இந்த மாதிரி போகிறது செம்மையாக ஜாலியாக இருக்கும். இந்த வண்டர்லாலாம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இது ஒரு கேம். ஆனால் எல்லோரும் சொல்லி தருவாங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என் தங்கச்சி இங்கே வந்தாங்க, அவங்கக்கிட்ட தான் ஃபோன் தான், அவங்க தான் வீடியோ எடுத்தாங்க. நானும் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வீடியோ எடுங்க அப்படின்னு. பாருங்க அவங்களும் வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து நானும் என் தங்கச்சி உட்காந்த ஃப்ரெண்ட். இது வந்து செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். இங்கேருந்து போய் மேலேருந்து வந்து கீழே வரும், நிறைய பயங்கரமாக சுற்றி செம்மையாக இருக்கும். ஆனால் இது ஒரு அங்கே பாருங்கள் ஜாலி. அதுக்கப்புறம் இது ஒரு கேம், டயரில் உட்காந்துட்டு கீழே இறங்குறது. இது அவ்வளோ பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, பட் ஆனால் நல்லா இருக்குது கேம் இது. அங்கே பாருங்கள் செம்மையாக அங்கே கீழே மட்டும் போகும், சூப்பராக இருந்தது. கீழெல்லாம் போயிட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கேம் முடிச்சு நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அவங்க வரட்டும்னு. தம்பி எங்கிட்ட இருந்தானா, நான் அதுக்கப்புறம் என் தங்கச்சி போனாங்க இதே கேம். என் தங்கச்சி ஆடிட்டு அவங்களுக்கும் ஜாலியாக கேட்டேன் அவங்கக்கிட்ட எப்படி இருந்தது, பயமாக இருக்கா எப்படி இருக்குன்னு கேட்டேன். இல்லை பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு சும்மா ஆகிட்டும். அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இன்னொரு கேமுக்கு போனோம். இது வந்து நானும் என் தங்கச்சி போனோம், 2 பேரும் வச்சுக்கோமா கால் மடி. என்ன காய்ச்சி காலி பாட்டு துபி கால் மடித்து வச்சுக்கோமா. மழை வந்துருச்சு, மழை வேறு வந்துருச்சு. வந்துட்டாங்க. போகலான்ட்டு 2 பேரும் உட்காந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் பயந்துட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 பேரும் போகிறோம், அவங்களுக்கு எப்படி விடுவாங்க கீழே அப்படின்ட்டு. என் தங்கச்சிக்கு ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, என்னோட தான் லேட்டாக போய் இதுவாக தான் போச்சு, என்னன்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஹைட்டு போகுது. போயிட்டு பாருங்கள் ஃபாஸ்ட்டாக செமையாக இருந்தது. அங்கே போகும்போது பயமாக இருந்தது. அங்கே ஹாய் பண்ணுங்க மலா. ஹாய் மலா. ஹாய். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து நல்லா இருந்ததா? இதோ அர்ஜுன் சாய் தந்துடும் பாரு. ಮಾಮೂಲಿ ನೀರೇನೆ ಕೊಡಬೇಕತ್ತೆ. ஃபர்ஸ்ட் பயந்துட்டாங்க. பேய் வரணும், பேய் இது முள்ளு போனப்போ தெரியல அவளுக்கு. அப்படின்னு தள்ளி விட்டுனா பயந்துட்டு இதில் ஆடவே இல்லை நாங்கள். நான் ஒன்று ஆடிட்டு வரேன். அப்படி அப்படி இதில் எடுத்து போய் சைஸ் இருக்குது இல்லை அது
வீட்டுக்கு போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு சூப்பராக இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நான் வந்து இன்னொரு கேம் ஆடிட்டு வரேன் போனேன்னா அங்கே போய் விழுந்து மண்டை அடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து லாங் வீடியோ அதிகமாக போடுறதில்ல, சரி இதை ஒன்று போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் எந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ எல்லாத்துக்கும் பாய் பாய். ட்ரை பார்த்து பாருங்க பூவெல்லாம் செம்மையாக இருக்கும். பாருங்கள் ட்ரெஸ் வச்சுக்கலாம் நான் மூஞ்சி மாதிரி வரும்போது ஜாலி போகும்போது காலின்னு சொல்ல மாதிரி அந்த மாதிரி காசு வாங்குறாங்க தக்கம் பண்ணுவோம்லம்மா சும்மா கொடுக்குறாங்க பாருங்க. ஜாலியாக இருந்தது. பட் அமௌண்ட் இருக்குன்னு ದುಡ್ಡಿಗೆ ತಕ್ಕಂಗೆ ಬಟ್ಟೆಗಳು எல்லாத்துக்குமே அமௌண்ட் தான் ஃப்ரெண்ட். லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் எல்லாம் போனால் ரொம்ப கஷ்டம். ಫೋಟೋಗೆ ನಮಗೆ ಬೇಡ காசு இல்லாதவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்களும் அந்த மாதிரி லோ கிளாஸ் தான், நாங்கள் ஹை கிளாஸ் கிடையாது. இதுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணால் தான் போனோம். பாய் பாய். இடத்துக்கெல்லாம் காசு கேட்குறாங்க. அப்போ இதுதான் வெளியே வியூவர்ஸ், இதெல்லாம் வெளியே வரங்க ஃப்ரெண்ட். இல்லை வந்து காரகிட்ட போயிட்டு பயங்கரமாக குளிர் டயர்டு, தூங்குனா போதும் போல் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு கிளம்பி அதுக்கப்புறமேட்டு வீட்டில் போய் தூங்குனா போதும் டயர்டாக இருந்தது ஃப்ரெண்ட். இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.